குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு ரிப்பீட்டடாக கேட்டிருந்தாங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சம்மந்தமாக, கிரேஸ் மார்க் சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் வேல்யூஷன் சம்மந்தமாக அப்டேட் எதுவும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டுருக்கேன், அவங்களுக்கு அப்டேட் கொடுக்க சரியாச்சு. ஸோ பெருசாக அப்டேட் வரல, நான் வெயிட் பண்ணியிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிரேஸ் மார்க் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த சப்ஜெக்ட்டு கொஞ்சம் சரியாக எழுதாத ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் மார்க்காக இருக்கும், பாஸ் ஆகிறதுக்கு நல்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் சான்ஸாக கூட இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கப்பா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ன்ற சப்ஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மார்க்கு கிரேஸ் மார்க் இருக்குதுப்பா. எந்தெந்த சப்ஜெக்டில் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு ஏல 4th 1 5th 1 இந்த 2 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 4 மார்க்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்ட் பியில் 13th ஏல செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 6 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அது பிக் ஆன்சர் ஓகேங்களா. 13 மார்க் கொஸ்டின். ஸோ அதில் ஒரு 6 மார்க்கு, 2 மார்க்கில் ஒரு 4 மார்க்கு, டோட்டலாக உங்களுக்கு 10 மார்க் கிடைக்கும்ப்பா. நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், பாஸ் ஆக சிரமமாக இருக்கவங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணாதான் கிரேஸ் மார்க்காக இல்லை காமனாக கொடுத்துருவாங்களான்னு. கிடையாது, அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும்தான்ப்பா கொடுப்பாங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ன்ற சப்ஜெக்ட் ஓகேங்களா. ஸோ அதில் வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து கிரேஸ் மார்க் இருக்குது 16ல் பியில் செகண்ட் சப்டிவிஷன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அது ப்ராப்ளமேட்டிக் கொஷின்னு, கொடுத்துருக்கிற டேட்டா வந்து தப்பாக இருக்கிறதால அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க. அதோட மார்க்ஸ் எவ்வளோனா 6 மார்க்ஸ் ஓகேங்களா. ஸோ 2 சப்ஜெக்ட்டுக்கு கிரேஸ் மார்க் அப்டேட் கிடச்சிச்சுப்பா. இதை வந்து ஸ்டாஃப் கிட்ட கிராஸ் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட், அதாவது நான் சொன்னேன் பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து பார்த்திங்கன்னா 40212, சப்ஜெக்ட் கோடு வந்து பார்த்திங்கன்னா BE 3251 ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்கப்பா ஓகேங்களா.